One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிடப்படுமா? பாலைவனம் போன்று காட்சியளிக்கும் கொள்ளிடம். காய்ந்து கிடக்கும் காவிரி, கவலையில் விவசாயிகள். பரிந்துரை மீது காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிடுமா? நீர் திறக்க முடியாது என கூறிய கர்நாடகா முதல்வர். தமிழ்நாட்டுக்கு நீர் திறக்க ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை. நீர் திறக்க முடியாது என கூறிய கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவக்குமார். தமிழ்நாட்டுக்கு நீர் திறக்க ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை. பரிந்துரை மீது காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிடுமா? இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, இன்றைய கூட்டத்தில் தமிழகத்திற்கு சாதகமான ஒரு சூழல் ஏற்படுமா என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. அது தொடர்பான முழு விவரம். இந்த கூட்டத்திலே 2 முக்கிய அம்சங்கள் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்று, மேகதாது அணை திட்டம் குறித்த சர்ச்சை. இரண்டாவதாக, இந்த வருடம் பருவமழை பொய்த்துவிட்டது என கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை திறந்து விடவில்லை. ஆகவே நிலுவையில் உள்ள தண்ணீரை திறந்து விடுவது குறித்து ஏற்கனவே காவிரி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவு பரிந்துரை அளித்திருக்கிறது. அதை காவிரி ஆணையம் உத்தரவாக பிறப்பிக்குமா என்பது இந்த 2 முக்கிய அம்சங்களுடன் இன்று காவிரி ஆணையத்தின் மிகவும் முக்கியமான கூட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி மற்றும் கேரளா மாநிலங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை சமீபத்தில் நாடாளுமன்றத்திலே அன்புமணி ராமதாஸ் கேள்வி ஒன்றுக்கு மத்திய அரசு அளித்திருக்கும் பதில் தெளிவாக இல்லை. அதிலே மிகவும் தெளிவாக தமிழ்நாட்டின் அனுமதியின்றி அணை கட்ட முடியாது என்பதை குறிப்பிடவில்லை என்று பெரும் சர்ச்சை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த அம்சத்தை இன்றைய கூட்டத்தில் வலியுறுத்தி மேகதாது அணை திட்டத்துக்கு அனுமதி அளிக்க கூடாது என்பதை தமிழ்நாடு அரசின் பிரதிநிதிகள் மீண்டும் வலியுறுத்த இருக்கிறார்கள். இரண்டாவதாக, காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டத்திலே 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கன அடி வீதம் தண்ணீரை திறந்து விடுமாறு பரிந்துரை அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிந்துரையை காவிரி ஆணையம் உத்தரவாக அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிகவும் குறுகிய காலகட்டத்துக்குள் 2வது முறையாக தற்போது காவிரி ஆணையம் இன்று அவசர கூட்டமாக கூடுகிறது. ஏற்கனவே கூடிய இந்த கூட்டத்தில் கர்நாடகா தண்ணீரை திறக்க மறுத்ததன் காரணத்தால் காவிரி ஒழுங்காற்று குழு தனது ஆலோசனையை நடத்தி அதிலே பருவமழை நிலவரம், தற்போதைய நீர்வரத்து ஆகியவற்றை கணிக்க அதன் அடிப்படையிலே பரிந்துரை அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த பரிந்துரை வெளிவந்து விட்டது. அந்த பரிந்துரையை காவிரி ஆணையம் உத்தரமாக பிறப்பிக்குமா, அதை கர்நாடகா பின்பற்றுமா என்பது தற்போது மிகவும் முக்கியமான உற்று நோக்கப்படும் அம்சமாக இருக்கிறது. இதற்கிடையே கர்நாடக முதலமைச்சர் கர்நாடக மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதே சமயத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 அரசியல் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை நடத்தி தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்க வேண்டும் என முயற்சி எடுக்க வேண்டும் என்று அதற்காக தயாராக இருக்கிறார்கள். இப்படி 2 பக்கங்களுமே தங்களுடைய மாநிலத்தின் நலன்களுக்காக மோதல் போக்கில் இருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைக்காமல் பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இத்தகைய பரபரப்பான சூழ்நிலையில் தான் இன்று காவிரி ஆணையம் மதியம் கூட இருக்கிறது. விக்னேஷ். கணபதி, காவிரி ஒழுங்காற்றுக்குழுடைய உத்தரவை எதிர்த்திருக்கிறார் டி.கே. சிவக்குமார். சட்ட வல்லுநர்கள் ஆலோசித்து அடுத்த கட்ட முறையீடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இப்படி இருக்க தமிழக அரசின் சார்பாக என்னென்ன விஷயங்கள் மேற்கொள்ளப்பட இருக்கு? ஏற்கனவே பல முறை உச்சநீதிமன்றத்திலே இது போன்ற அம்சங்கள் விவாதிக்கப்பட்டு தமிழகத்துக்கு எந்தெந்த மாதத்திலே எவ்வளவு தண்ணீரை திறந்து விட வேண்டும் என தெளிவான அட்டவணையே இருக்கிறது. அந்த அட்டவணைப்படி தண்ணீரை திறந்துவிட கர்நாடக அரசு மறுக்கிறது. மழை இல்லை என்கிற காரணத்தை தெரிவிக்கிறது. எங்களுக்கு குடிநீர் கூட இல்லை என தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வறட்சி காலத்தில் தண்ணீரை எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதற்காக ஒரு கணக்கு தனியாக இருக்கிறது. அந்த கணக்குப்படியாவது தண்ணீரை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தற்போது மிகவும் முக்கியமான அம்சமாக இருக்கிறது. தண்ணீர் பற்றாக்குறை என்றால் அதற்காக தமிழ்நாட்டுக்கு முழுவதுமாக தண்ணீரை கொடுக்காமல் நிறுத்த முடியாது. ஆகவே தமிழ்நாடு முதல்வர் கர்நாடகா சென்று அங்கே கர்நாடக முதல்வர் சிவக்குமாரை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கும் நேரத்திலே அரசியல் ரீதியாக கர்நாடகாவிலும் தற்போது பல்வேறு அழுத்தங்கள் இருக்கின்றன. கர்நாடக முதல்வர் சிவக்குமார் டெல்லியிலே முகாமிட்டிருக்கிறார். அமைச்சரவை விரிவாக்கத்துக்காக காங்கிரஸ் தலைமையுடன் ஆலோசனை நடத்த அவர் காத்திருக்கிறார்.
அப்படிப்பட்ட சூழலில் மாநிலத்திலே வறட்சி நிலவுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு அதிகாரியை நியமித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரத்திலே சிவகுமார் டெல்லியில அமர்ந்திருக்கிறார் என அவருக்கு எதிராக அரசியல் குரல்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து கர்நாடக மாநிலத்திலே எழுந்து வருகின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு புறம் அரசியல் ரீதியான அழுத்தங்கள், இன்னொரு புறம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்க வேண்டும், காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் பரிந்துரையை ஏற்க வேண்டும் என்கிற தொழில்நுட்ப ரீதியான கட்டாயம். இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைய ஆலோசனை நடக்கிறது. கர்நாடகா நீதிமன்றத்துக்கு சென்றால் தண்ணீரை விட மறுத்தால் தமிழ்நாடு அரசும் நீதிமன்றத்தை நாட வேண்டிய கட்டாயம் உருவாகலாம். விக்னேஷ், அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி. One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.